இங்க இந்த 3 பேரும் சேர்ந்து டைனிங் டேபிள் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்க வீடு பயங்கரமா அதிருது. அதை பார்த்ததுமே அவங்க அப்பா சத்தம் போடாம இருக்க சொல்லிட்டு ஜன்னல போய் திறந்து பாக்குறாரு. பார்த்தா அங்க ஆயிரக்கணக்கான வேம்பயருங்க இவங்க வீட்டை பார்த்து ஓடி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததும் உடனே எல்லாரும் பேஸ்மெண்ட்டுக்கு போக சொல்லி சொல்றாரு. உடனே அந்த பொண்ணோட அம்மாவும் அவங்க டைனிங் டேபிளை நகர்த்துறாங்க. பார்த்தா கீழே ஒரு சீக்ரெட் சேம்பர் ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள இவரும் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு கன்னை எடுத்துட்டு அந்த வேம்பயரை சுடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணோட அம்மா அந்த சேம்பருக்குள்ள போக சொல்லி அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. ஆனா அவ பயத்துல அங்கேயே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஓடி போய் அந்த சேம்பருக்குள்ள போய் நிக்கிறா. உள்ள போனது அவங்க அம்மா என்ன நடந்தாலும் என்ன சத்தம் கேட்டாலும் வெளியே வரக்கூடாதுன்னு சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சேம்பரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. பார்த்தா அடுத்த செகண்டே மேல அவங்க அம்மா அலற சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாகிடுது. இப்ப இவ மூச்சு விடுற சத்தம் மட்டும் தான் கேக்குது. அந்த சத்தம் கேட்டதுமே அந்த சேம்பரோட கதவு திறக்குது. அந்த பொண்ணு இந்த வேம்பயருங்க எல்லாம் கொல்லாம கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே இந்த பொண்ணோட உண்மையான பிரீஸ்ட் அப்பா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. கிளைமேக்ஸ்ல அந்த வேம்பயருங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு அந்த பொண்ணையே ஒரு காப்பாத்திடுறாரு.